நிர்மல்குமார் அவர்கள் இல்ல அது தவறான தகவல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த வழக்கறிஞர் நியமனத்தில் 100% நியாயமாகவும் நேர்மையாகவும் நடத்துறாங்களாம். யார் தவறான தகவலை பரப்புவது என்பதை மக்கள் முடிவு செய்து கொள்ளட்டும். திரு நிர்மல்குமார் அவர்கள் 2-3 விஷயங்களை சொன்னார். ஒன்று, அரசு வழக்கறிஞர் நியமனங்களே நடைபெறவில்லை, நேற்று தான் அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது, இதுவரை எந்த விதமான நியமனமும் செய்யப்படவில்லை என்று திரு நிர்மல்குமார் அவர்கள் சொன்னார் அல்லவா. 2 ப்ரொசீடிங்ஸை கொடுக்குறேன். ஒன்று, திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அவர்களின் ஆணை. 2, திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியரின் ஆணை. இணைப்பில் உள்ளவர்கள் அரசு வழக்கறிஞர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று 2 மாவட்ட ஆட்சியர்கள் கையெழுத்து போட்ட உத்தரவு, அந்த உத்தரவில் நீதிபதிகளும் கையெழுத்து போட்டிருக்கிறார்கள். சரியா? அது என்னைக்கு சார் இது பப்ளிஷ்? 1/7 டேட்டு, 1/7 அன்று இந்த நியமனங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. 2/7 நீதிமன்றத்தை அது சென்று அடைந்திருக்கிறது. சரியா? இது திருவள்ளூர், திருப்பூர். கோவையில் உத்தரவே இல்லாமல் ஆஜராக ஆரம்பிச்சிட்டாங்க. தம்பி இது நடந்துச்சு, நான் தான் சார் கவர்மெண்ட் வக்கீல்னு போய் கோர்ட்டில் யுவர் ஆனர் அப்படின்ட்டு இருக்காங்க. தம்பி உனக்கு ஆனரே இல்லை, ஆர்டர் எங்க முதல்ல அப்படின்ட்டு நீதிபதிகள் கேட்டு சில வழக்கறிஞர்கள் சென்று நீதிபதிகளிடம் முறையிட்டு ஆர்டர் இல்லாமல் அப்பியர் ஆகாதீங்கன்னு சொல்லி நிறுத்தியிருக்கிறார்கள். கோவை மாவட்டத்திற்கு இப்போது உத்தரவு வந்திருக்கிறது. சரியா? இன்றைய ஜூனியர் விடன் இதழில் சத்யபாலன் என்ற வழக்கறிஞர் பேட்டி அளித்திருக்கிறார். மாவோயிஸ்டுகளுக்காக ஆஜரானால் நான் மாவோயிஸ்டா? கொலைகாரனுக்காக ஆஜராகும் வழக்கறிஞர் கொலைகாரனா? கொலைகாரனை ஆதரிப்பவன் என்று பொருளா? அரசு வழக்கறிஞர் சத்யபாலன் ஆவேச பேட்டி. என்ன வழக்கறிஞர்? அரசு வழக்கறிஞர். அவர் ஒரு படித்த வழக்கறிஞர். அரசு வழக்கறிஞர் எப்படி பேட்டி கொடுப்பாரு? அவர் பெயர் அடங்கிய பட்டியல் என்னிடம் இருக்கிறது. நாகரிகம் கருதி அதை வெளியிடவில்லை. ஆனால் அந்த திருப்பூர் அண்ட் திருவள்ளூர் ஆர்டரை வெளியிட்டுருவேன். 2ஆச்சா? அப்போது திரு நிர்மல்குமார் அவர்கள் எந்த அப்பாயின்மெண்ட்டும் போடலைன்னு சொன்னது உண்மையா பொய்யா என்பதை மக்கள் முடிவு செய்து கொள்ளட்டும். அவர் சொன்னது இன்னைக்கு சாயந்தரம் இல்லை நாளைக்குள்ள நாங்கள் ஃபுல்லாக முடிச்சிருக்கோம் அப்படின்னு தான் சொன்னாங்க. அடுத்தது சொல்கிறேன். கோவை மாவட்டத்திற்கு அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் செய்வதற்கான அரசாணை நேற்று வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் மாவட்டத்திற்கென்று குற்றவியல் வழக்கறிஞர் ஒருவரை நியமிக்க வேண்டும். அவர் தான் கிரிமினல் மேட்டர்ஸ், பெயிலு, இந்த கஸ்டடி, இது போன்ற விவகாரங்களை அவர் தான் அந்த மாவட்டத்திற்கு ஹெட்டு. அவருக்கு கீழே ஜூனியர் வக்கீலுங்க வேலை பார்ப்பாங்க. அந்த மாவட்ட வழக்கறிஞர் இதுவரை நியமனம் செய்யப்படவில்லை. அதுபோக கவர்மெண்ட் ப்ளீடர் கோவை மாவட்டத்துக்கு நியமனம் செய்யப்படவில்லை. 2ஆச்சா? கூடுதல் அமர்வு நீதிமன்றத்திற்கும் 3வது கூடுதல் அமர்வு நீதிமன்றத்திற்கும் மனித உரிமைகள் அமைப்புக்கும் அரசு வழக்கறிஞர்கள் நியமிக்கப்படவில்லை. சரியா? நிர்மல்குமார் அவர்கள் கூடுதலாக சொன்ன ஒரு விஷயம், சுத்தமா ஊழலே இல்லாம இந்த நியமனங்கள் நடைபெற்றிருக்கிறது என்று நிர்மல் அவர்கள் சொன்னார். ஞான சௌந்தரி என்ற தமிழக வெற்றி கழகத்தின் விழுப்புரம் மாவட்ட வழக்கறிஞர்கள் அணியின் இணை செயலர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுத்திருக்கிறார். ஃபுல்லா துட்டு வாங்கிட்டு அப்பாயின்மெண்ட் போட்டிருக்காங்கன்னு அவர் சொல்றாரு. அவங்க கட்சிக்காரங்க சொல்றாங்க, நான் சொல்ல. ஏதாவது இதில் ஊழல் நடைபெற்றிருந்தால் புகார் அளிக்கலாம்னு நிர்மல்குமார் சொல்லியிருக்கிறாரு. எவ்வளவு புகார் வருதுன்னு மட்டும் பாருங்க. சொல்லிட்டார்ல. இதுவரை இல்லாத வகையில் நேர்மையான முறையில் இந்த நியமனங்கள் நடைபெற்றிருக்கின்றன என்று அவர் நிர்மல் நேற்று சொன்னார். இதுவரை இருந்த நேர்மையான நடைமுறையை மாற்றி இருக்கிறது தாவேக அரசு. இதை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நீ தெரிஞ்சுக்க தம்பி, அரசாங்கத்தில் கோவிலில் க்ளீன் பண்ணுறவங்க இருப்பாங்கல்ல, இந்த கோவிலில் பணி, அதுக்கு கூட இன்டர்வியூ வச்சு அப்பாயின்ட் பண்ணணும். இன்டர்வியூ வச்சு தான் அப்பாயின்மெண்ட் பண்ணணும். அதுக்கு கூட இன்டர்வியூ வச்சு தான் அப்பாயின்ட் பண்ணணும். நான் பெருகிற வேலை தானே. ஏப்பா வாப்பா, நாளில் நீ பெருகுப்பா. கோவிலுக்கு இத்தனைக்கும் கோவில் காசுல இருந்து தான் நீங்கள் இந்த சம்பளத்தை கொடுக்குறீங்க. அதுக்கே ஏனென்றால் அந்த கோவில் அறநிலையத்துறையின் மேற்பார்வையில் வருகிறது. இஷ்டத்துக்கு பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது இந்த அரசு வழக்கறிஞர்களை எப்படி நியமனம் செய்திருக்க வேண்டும்? இன்டர்வியூ பண்ணி. ரைட் ஆச்சுங்களா? 2021க்கு முன்பு ஒரு கவர்மெண்ட் வந்துச்சுன்னா வரிசையாக அந்த கட்சிக்காரங்களை பூரா அப்பாயின்ட் பண்ணுவாங்க. இதான் நாம. இது நீதிமன்றங்களில் வழக்காக மாறுகிறது. இது என்னங்க, ஒரு வழக்கறிஞர் என்பவர் நீதிமன்றத்தின் நண்பர், அரசு வழக்கறிஞர் நீதி பரிபாலனத்தில் நீதிமன்றத்திற்கு உதவி செய்பவர். அதை கட்சிக்காரனை போட்டால் எப்படி நியாயமாக நடக்கும் என்று வழக்கு தொடுத்தவுடன் உயர்நீதிமன்றம்
மற்றும் உச்சநீதிமன்றம் ப்ராப்பராக இன்டர்வியூ வச்சு அப்பாயிண்ட் பண்ணுங்க, விளம்பரம் கொடுங்க, அப்ளிகேஷனை கால் ஃபார் பண்ணுங்க, இன்டர்வியூ வச்சு தான் ப்ராப்பராக அப்பாயிண்ட் பண்ணுங்க என்று உத்தரவிட்டு விட்டது. 2021 விடியல் மாடல் அரசு பொறுப்பேற்கிறது. பொறுப்பேற்றதும் அதிமுக வழக்கறிஞர்கள் தானே அந்த பணியில் இருந்திருப்பாங்க. பொறுப்பேற்றதும் சரி கட்சிக்காரன் அப்பாயிண்ட் பண்ணலான்னு பார்த்தா இந்த நீதிமன்ற உத்தரவுகள் குறுக்கே நிற்கிறது. சரி ஒழுங்காக பண்ணிடுவோம், பஞ்சாயத்து ஆகிடும் என்று இன்டர்வியூலாம் கண்டக்ட் பண்ணலான்னு பார்த்தா அதுக்கு ஒரு 4-5 மாதம் ஆகும் இல்லையா? அது வரைக்கும் என்ன பண்ணுவீங்க? ஸோ அதிமுக ஆட்சியில் நியமனம் செய்யப்பட்ட அரசு வழக்கறிஞர்கள் அப்படியே தொடர வேண்டும் என்று உத்தரவு போடுகிறார்கள். டிஎம்கே கவர்மெண்ட் நல்லா நடக்குது, எதுக்கு ஏடிஎம்கே உதவி செய்யணும்? இவங்கெல்லாம் போய் நாங்கள் எங்கள் பதவியை ராஜினாமா செய்கிறோம். மாவட்ட ஆட்சியர் ஒவ்வொரு மாவட்டத்திலும் அந்த வழக்கறிஞர்களை அழைத்து நீங்கள் ராஜினாமா கடிதம் கொடுத்திருக்கிறீர்கள், இருந்தாலும் அடுத்த அரசு வழக்கறிஞர் நியமனம் செய்யப்படும் வரை நீங்கள் அந்த பணியில் தொடர வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன்னு மாவட்ட ஆட்சியர் கடிதம் எழுதின உடனே திமுக கவர்மெண்ட் 5 மாசத்துக்கு ஏடிஎம்கே கவர்மெண்ட்ஸ் தான் அரசு வழக்கறிஞர்கள். திமுக காரன் ஏடிஎம்கே காரனை வேலை செய்ய விடுவாங்களா? ஆனால் இதுதான் ப்ரொசீஜர் என்று டிஎம்கே வெயிட் பண்ணி 5 மாதங்கள் கழித்து நியமனங்களை செய்தார்கள். ஒரு சில மாவட்டங்களில் 1 வருடமாக இருக்கிறது. இப்போ நிர்மல்குமார் சொல்கிறாரே, டிரான்ஸ்பரண்டா வெளிப்படைத்தன்மையோட நாங்கள் அப்பாயின்மெண்ட் போட்டிருக்கோன்னு இந்த ஒரு அரசாணை, நான் அந்த கோவை மாவட்டத்தின் அரசாணையை காட்டுகிறேன், இன்னொரு மாவட்டத்தின் அரசாணையை காட்டுகிறேன். ஒரு 20 பேரை செலக்ட் பண்ணிருக்கீங்க. இந்த 20 பேரை எப்படி செலக்ட் பண்ணீங்க சொல்லுங்க? நிறைய அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்திருக்கு, இது வரைக்கும் இல்லாத வகையில் 1000-1500 அப்ளிகேஷன்லாம் வந்திருக்கு. உண்மை. விழுப்புரம் மாவட்டத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா 800 அப்ளிகேஷன் வந்திருக்கு. நீங்கள் 20 பேரை செலக்ட் பண்ணிருக்கீங்க. இந்த 20 பேரை எப்படி செலக்ட் பண்ணீங்க சொல்லுங்க? உன் பேர் என்ன சங்கிலியா? இனிமே நீ தான் கங்குலி. கிட்டத்தட்ட அப்படிதான். இந்த ஞான சௌந்தரி என்ற தாவேக நிர்வாகி வழக்கு தொடுத்திருக்கிறாரு. அவரோட ப்ரேயர் அதில் என்ன தெரியுமா? இந்த டேட்டில் கலெக்டர் அட்வர்டைஸ்மெண்ட்டு கொடுத்தாரு, நான் அப்ளை பண்ணேன், என்ன இன்டர்வியூக்கே கூப்பிடல, யாரோ ஒருத்தர் அப்பாயின்ட் பண்ணிட்டாங்க, முடிஞ்சா? ஆலயத்தில் துப்புரவு பணி செய்யும் ஒரு 6000-7000 தான்ப்பா சம்பளம், அதுக்கு இன்டர்வியூ வைக்கணும். அப்போ இந்த கவர்மெண்ட் அட்வொகேட்டை எப்படி நியமனம் பண்ணீங்க? திரு நிர்மல்குமார் அவர்கள் சொல்லுவது இதுவும் தற்காலிக நியமனம், 6 மாதம் தான். கரெக்டா? அடுத்து நீ அதுக்கு தான் வருவேன்னு தெரியும். 6 மாதம் தான். நாங்கள் அதை வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு பர்மனெண்ட்டாக பண்ணுவோம். நாங்கள் சரி இந்த 6 மாதத்துக்கு ஒரு 20 பேரை நியமனம் பண்ணிருக்கீங்களா, அவங்கள எப்படி செலக்ட் பண்ண? அவங்க மீது ஏதாவது புகார்கள் வந்தால் அவங்கள நீக்கிட்டு வேற ஏதாவது. இந்த புகாருக்குள்ளேயே நான் போல தம்பி, இந்த 20 பேரை எப்படி செலக்ட் பண்ணேன்னு எனக்கு பதில் சொல்லு. சீட்டு குளிக்க போட்டியா? 6 மாசம் இருக்கிறவங்க மட்டும் ஆடு திருடினவங்களா இருக்கலாமா? அதுதான். இந்த மாதிரிலாம் புகார் வந்துச்சுன்னா நாங்கள் நடவடிக்கை எடுப்போம், அது 6 மாசத்துக்குள்ளேயே நாங்கள் தூக்கி போட்டுருவோம்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு சார். அந்த 6 மாசத்துக்கு நியமனம் பண்றீங்கல்ல, அதை எப்படி எடுக்கிறீங்கன்னு கேட்குறேன்ப்பா. நீ புகார் வர்றது, தூக்கி போடுறது, ஆடை திருப்பி கொடுக்கறது, இதெல்லாம் இருக்கட்டும். இதை எப்படி செலக்ட் பண்ண? 1200 அப்ளிகேஷன் வந்திருக்கு, அதில் 20 பேரை எப்படி செலக்ட் பண்ண? நேர்மையாக. இப்போ புகார் எப்படி வருதுன்னு பாரு. திரு நிர்மல் அவர்களுக்கும் தெரியும், ஒவ்வொரு தாவேக மாவட்ட செயலாளர், எம்எல்ஏக்கள், வழக்கறிஞர் அணியின் நிர்வாகிகள் அள்ளி குவித்திருக்கிறார்கள். துட்டு கொடுத்தான் சும்மா இருக்க மாட்டான். இந்த அமைச்சர் பெருமக்களும் சரி, மற்றவர்களும் சரி, ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். தப்பு பண்ணிட்டீங்கன்னா ஒத்துக்குங்க. பார்க்குறவங்கலாம் முட்டாள்னு நீங்கள் அறிவாளித்தனமாக ஒரு விளக்கத்தை கொடுத்தால் ஒருவருக்கும் இது தெரியாது என்றெல்லாம் நினைத்து கொள்ளாதீர்கள். இல்லை, அமைச்சரா அவர் டிஃபெண்ட் பண்ணி தானே ஆகணும். ஆமாம், அதுக்கு போய் சொல்லுவீங்களா மாலதி? இப்படியான தகவல் நானும் பார்த்தேன், நடவடிக்கை எடுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனால் முடிஞ்சு. விசாரிக்கிறோம், நடவடிக்கை எடுக்கிறோம், முடிஞ்சு போச்சா? நீ இப்படி சொல்லிட்டேன்னு தூக்கில் போட்டுருவாங்களா உங்களை? உங்களுக்கு தெரியாது? திருப்பூர், திருவள்ளூர், விழுப்புரம், இந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் போட்டது உங்களுக்கு தெரியாது? நேற்று தான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ஜிஓவே இஷ்யூ பண்ணிருக்கீங்க, எப்படி சொல்றீங்க? இல்ல அதான் டேட் போட்டு 2ஆம் தேதி டேட் போட்டு நம்ம ஃபர்ஸ்ட் நிகழ்ச்சியில சொன்னோமா வாங்கினாரே. அப்போ அந்த ஆர்டரை இஷ்யூ பண்ண திருப்பூர் கலெக்டர் சஸ்பெண்ட் பண்றீங்களா? அந்த ஆர்டர் ஃபோர்ஜரியா? எல்லாரும் இப்படி முட்டாள நினைக்க கூடாதுங்க. நீங்க அரசாங்கத்தில் அமைச்சராக இருப்பவர், நீங்க அரசாங்கத்தை டிஃபெண்ட் பண்ணி தான் ஆகணும். அதை மறுக்கல. கொஞ்சம் தாமதமாகுதுங்க, சரி பண்ணிடுறோம், முடிஞ்சு போச்சா? அதுவும் குறிப்பா திமுக மாதிரி ஒரு வலுவான எதிர்க்கட்சி இருக்கும்போது. இப்போது நான் இன்னொரு விஷயத்துக்கு வருகிறேன். திமுக ஆட்சி காலத்தில் அதிமுக வழக்கறிஞர்கள் அரசுக்கு இடையூறு செய்ய வேண்டும் என்பதற்காகவே ஒட்டுமொத்தமாக ராஜினாமா செய்தார்கள். செய்த போது அப்போது இருந்த அதிகாரிகள் என்ன செய்தார்கள்? அடுத்த நியமனம் வரும் வரை நீங்கள் பதவியில் தொடருங்கள் சொன்னாங்களா? 30/6/2026 மேல் 1 மணி நேரம் கூட இவர்கள் பணியில் நீடிக்க கூடாது என்று உத்தரவு போட்ட மணிவாசனை என்ன செய்வது? எதுக்கு நாமக்கல் கவிஞர் 10வது மாடியிலிருந்து கட்டி தொங்கணும்னு சொன்னேன்னு தெரியுதா? ஆபீசர் தானே சார், நீங்க படிச்சவர் தானே, நீங்க
ஹோம் செக்ரட்டரி இருக்கீங்கல்ல, உங்களுக்கு நல்லா தெரியும் எவ்வளோ அப்ளிகேஷன் வந்திருக்கு, இந்த ப்ராசஸ்க்கு எவ்வளோ நாள் எடுக்குன்றது உங்களுக்கு தெரியும். 1000 அப்ளிகேஷன் வந்துச்சுன்னா 1000 பேர் இன்டர்வியூ கூப்பிடணும். யூ டோன்ட் ஹேவ் an ஆப்ஷன். அப்ளிகேஷனை கையில் வாங்கிட்டீங்கன்னா கூப்பிட்டு ரிஜெக்ட் பண்ண, அது வேற. பச்சை கலர் சட்டை போட்டிருக்க ரிஜெக்டட் போ, கூட வச்சிருக்கவங்களாம் லைட்டு கொடுக்குறதில்ல போ அப்படின்ட்டு ரிஜெக்ட் பண்ணலாம், அது உங்கள் விருப்பம். ஆனால் கூப்பிட்டே ஆகணும். இப்போ இதுக்கு எவ்வளோ நாள் எடுக்கும் உங்களுக்கு தெரியும்ல. 30,000க்கு மேலே ஒரு நிமிடம் கூட நீங்கள் பணியில் நீடிக்கக்கூடாதுன்னு எப்படி சார் உத்தரவு போட்டீங்க? கோர்ட்டில் ப்ராசிக்யூட்டர் இல்லைன்னா என்ன ஆகுன்றது உங்களுக்கு தெரிய வேணாம்? அப்போது இந்த மாதிரி என்ன தப்பு பண்ணாலும் முதலமைச்சர் எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டார், ரொம்ப நல்ல ஒரு சிச்சினேகிறார் எப்போ பார்த்தாலுன்ற ஆணவம் தானே. இதுக்கு தான் முதல்வர் சாட்டை எடுக்கணும்னு, புரியுதுங்களா? சவுகு எடுத்து 4 சாத்து சாத்துனா பயம் வருமா? மணிவாசனை தூக்கி பிர்லா கோளரங்கம்னு ஒன்று இருக்குது கோட்டூர்புரத்தில், நல்லா இருக்கும், பிளானிட்டோரியம். அதுக்கு அதிகாரி. எந்த கவர்மெண்ட்டுக்குமே சகாயம் ஐஏஎஸ் பிடிக்காது இல்லை, அவர் அங்கே தான் போட்டு வச்சுருந்தாங்க. எப்பயாவது போனால் நல்லா இருக்கும் சார், எப்பவுமே போனால் போர் அடிக்கும்ல. போர் அடிக்கிட்ட மணிவாசனுக்கு எதிர்க்கவே கவர்மெண்ட் டேட்டா சென்டர்னு ஒன்று இருக்குது, அதுக்கு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அங்கே அனுப்புங்க. அப்படி அனுப்புனீங்கன்னா அடுத்து வர உள்துறை செயலாளர் இந்த தப்பு பண்ணுவாரா? ஆத்தடி, அவர் எங்கே இருக்கார் பார்த்தல. இன்னும் சிறப்பாக பண்ணணும், எல்லா அதிகாரிகளும் ஒரு அச்சத்தோட வேலை செய்யணும்னு முதல்வர் நினைத்தால் மணிவாசனை சஸ்பெண்ட் பண்ணும். இந்த மெஸ்ஸுக்கு யார் காரணம்? யார்ப்பா காரணம்? அவர்தான். 30/6/2026 மேல் 1 மணி நேரம் கூட எந்த அரசு வழக்கறிஞரும் பணியில் நீடிக்க கூடாதுன்னு நீ தானே உத்தரவு போட்ட. சஸ்பெண்டட் ஃபார் கிராஸ் டெரிலிக்ஷன் ஆஃப் டியூட்டி. கடமையிலேருந்து தவறினார் தானே அவரு, இது அவர் கடமை தானே. சஸ்பெண்ட் பண்ணாருன்னா வேடிக்கை பாருங்க, அதிகாரிங்க சும்மா உண்மையிலேயே விஜய் நடித்த படம் மாதிரியே வேலை செய்வாங்க. என்ன படம்? கில்லி. கில்லி மாதிரி வேலை செய்வாங்க. இது இந்த உறுதி, இந்த கடுமை நிர்வாகத்தில் அவசியம். அவன் மனசு கஷ்டப்பட போறாரு அப்படின்லாம் விட்டீங்க, இதான் நடக்கும். இப்போ என்ன தகவல் பரப்புறாங்கன்னா நிர்மல் சொன்னாரு, தவறான தகவல். எது தவறான தகவல் என்பதை மக்கள் முடிவு செய்து கொள்ளட்டும். ஸோ அது மட்டும் இல்லாமல் சார், ஆய்வு செய்யாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆய்வுக்கே பேர் போனது இந்த தாவேகா ஆட்சி. நல்ல விஷயம்தான் ஆய்வு பண்ணுறது, ஏன் இப்படி தடுக்கிறாருன்னு தெரியலையே. பள்ளிகள் மட்டும் இல்லாமல் எங்கேயுமே தேவையற்ற ஆய்வுகளை செய்யக்கூடாது அப்படின்னு அவர் நிர்மல் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் தெரிவித்தார். முதல்வர் அலுவலகத்துல இருந்து சொல்லியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப கீர்த்தனா பண்ணது தேவையில்லாத ஆய்வுன்னு அமைச்சர் நினைக்கிறாரா? அது ஒன்று. வேற என்ன இன்டர்பிரிட்டேஷன் அதுல? திஸ் ரைட், அதான் மீனிங். அதுக்கு